மதுரை மாநகர் வேமநாயுடு சங்கத்தின் தலைவர் மற்றும் வெலம எஜுகேஷன்ஸ் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் தலைவர் மற்றும் இந்த உகாதி திருவிழாவின் தலைவர் திரு வி.கே.ஆர். சேகர் அவர்களே, இந்த இரண்டு நிறுவனங்களின் கொஞ்சம் அனைவரும் அமைதியாக தங்கள் இருக்கையில் அமரவும். பின்னாடி நிற்கிறவங்கெல்லாம் இருக்கைக்கு வந்துருங்களேன், அங்கே நிற்க வேணாம். இருக்கையில் அமர்ந்து இப்போ நிகழ்ச்சி முடிகிற தருவாயில் இருக்கிறது. கொஞ்சம் பின்னால் நிற்கிறவங்க கொஞ்சம் முன்னால் வாங்க ப்ளீஸ், கொஞ்சம் வாங்க. இப்போ சீஃப் கெஸ்ட் பேசுகிறாங்க, கொஞ்சம் முன்னால் வாங்க. ராஜா, டிஆர்கே ராஜா மாப்பிள்ள, கொஞ்சம் எல்லாம் முன்னால் வாங்க. ஒரு 5 நிமிஷம் முடிய போது சீஃப் கெஸ்ட் பேசுகிறாங்க, கொஞ்சம் முன்னால் வாங்க தயவுசெய்து. இந்த இரண்டு இயக்கங்களின் நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது உகாதி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை தெலுங்கில் உகாதி சுபகாஞ்சியாலு மீ அந்தரிக்கி உகாதி சுபகாஞ்சியாலு அப்படிம்பாங்க. நமக்கெல்லாம் தெரியாது இது. நான் ஒரு 6 வருஷம் ஆந்திராவில் ஒர்க் பண்ணேன். அங்கே இது எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. இங்கே கூட உகாதின்னு எழுதியிருக்கு தெலுங்கில். அதை நம்ம கெஸ் பண்ணிக்கிறோம் தெலுங்கு உகாதின்னு சொல்லி. நமக்கு அந்த மொழி தெரியாதனால நம்ம கொஞ்சம் அது ஒரு டிஃபெக்ட். அது நம்ம அதை சரி பண்ணோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த ஜனவரி 1 ஆங்கில வருடப்பிறப்பு. அதை உலகமெல்லாம் கொண்டாடுறாங்க. அது மாதிரி ஹிந்து நியூ இயர் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் வேறு வேறு மாநிலங்களில் வேறு ஆல்மோஸ்ட் இந்த மாதத்தில், இந்த சித்திரை மாதம், அவங்களும் சித்திரைன்னே சொல்லுவாங்க, சித்திரை மாதம் கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இந்த 3 ஸ்டேட்லையுமே உகாதி ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி மகாராஷ்டிரா அண்டு கோவாவில் குடி பாட்வா அப்படின்னு சொல்லி அவங்க புத்தாண்டை கொண்டாடுறாங்க. இன்னும் வடக்க வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்திங்கன்னா வசந்த் நவராத்திரி அப்படி கொண்டாடுறாங்க. அது இல்லாமல் மற்ற எல்லா ஸ்டேட்டுமே பஞ்சாப், யூபி எல்லாமே இந்த மாதம், இந்த சித்திரை மாதம் நம்ம இந்து வருடப்பிறப்பை கொண்டாடுறோம். ஸோ இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் எல்லாத்தையும் பார்ப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு வாய்ப்பளித்த இந்த 2 சங்கங்களுக்கும், 2 சங்கம்னா ஒரு சங்கம், ஒரு ட்ரஸ்ட்டு. ஆமாம், 2 சங்கம்னா வேறு மாதிரி ஆயிரும், அதான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி கொடுக்குறேன். குறிப்பாக திரு மணிவண்ணன் அவர் என்னை முதல் காண்டாக்ட் பண்ணார். மற்ற எல்லா நிர்வாகிகளுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நம்ம இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மைனாரிட்டி. இப்போது நான் கூகுளில் பார்த்தேன், சில பேர் 45% தெலுங்கு பேசுகிற பீப்புள் இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றதுக்கு. அது எல்லாமே பயங்கரமாக திட்டிருக்காங்க. 45% தெலுங்கு, கன்னடம் எல்லாம் போட்டால் தமிழ் மைனாரிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பழைய சர்வே படி 6% தான் தெலுங்கு பேசுகிறவங்க இருக்கும் தமிழ்நாட்டில். 6% தான் தெலுங்கு பேசுகிற யார் யார் இருக்காங்கன்னா நாயுடு, ரெட்டியார், அப்புறம் ராஜூஸ், செட்டியார், இந்த 4 பேர், 4 ஜாதிகள் தெலுங்கு பேசுகிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 8 மந்திரிகள் இருக்கும். 8 மந்திரிகள் இருக்கிறதுனால சில நம்மளை பிடிக்காத சில நிறுவனங்கள் சில இண்டிவிஜுவல்ஸ் நம்மளை ரொம்ப அட்டாக் பண்ணுறாங்க. இவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஆனால் நிறையா பவர் ஷேரிங் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு நிறையா சோசியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க. நம்மளை பொதுவாக வந்தேரிகள் அப்படிம்பாங்க. பெரியார் நம்ம ஜாதிக்காரர் தான். அவர் வேறு யாரையோ வந்தேரிகள்னு சொன்னாராம். அந்த வார்த்தையை வச்சுட்டு இப்போ நம்மளை சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய பவர் அதிகமாகிடுச்சு. இப்போ எஸ்பெஷலி கவர்மெண்ட்டில் பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி 8 மந்திரிகள் இருக்காங்க. சில நேரங்களில் சீஃப் மினிஸ்டரே நம்ம தெலுங்குன்னு சொல்கிறாங்க. அது ஒரு கான்ட்ரவர்சி. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ஜாதி நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம், ஸ்கூல்லலாம் எல்லோரும் படிச்சிருக்கோம். பாரதியார் ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு நம்ம படிச்சிருக்கோம். மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஏன் ஜாதியை கொண்டாடுறோம்? ஜாதி அமைப்புகள் ஏன் நிறையா வருது? அதை யோசித்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஜாதி பேஸ்டாக வந்துட்டுருக்கு. ரிசர்வேஷன், இப்போ அட்மிஷன்ஸ், ஸ்கூல் காலேஜ் அட்மிஷன்ஸ், வேலை வாய்ப்பு, எங்கே போனாலும்
உங்கள் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் வருது. சில ஜாதிகள் வந்து எங்களுக்கு தனியாக கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஜாதி வந்து இப்போ இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு. அதனால் நம்ம வந்து இந்த ஜாதி ஆர்கனைசேஷனை வைக்கிற தப்பு கிடையாது. முன்னாடி வந்து ஒரு தப்பு மாதிரி இருந்தது, இப்போ கிடையாது, நிச்சயம் வேணும். ஈவன் சில கவர்மெண்ட்டு, பீகார் கவர்மெண்ட்டும் தெலுங்கானா கவர்மெண்ட்டும் ஜாதி கணக்கெல்லாம் எடுத்துட்டாங்க. இங்கேயே நிறைய பேர் கேட்குறாங்க, ஜாதி வாரி கணக்கெடுப்படுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஈவன் காங்கிரஸ் கட்சி கூட அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு எல்லா ஜாதிக்கும் பொதுவான கட்சியாக இருந்தால் கூட அவங்க முன்னாடி வந்து இதை ஒத்துக்கலை. இப்போ வந்து நம்ம காங்கிரஸ் கட்சியில் நாங்கள் வந்தால் ஜாதி வாரி கணக்கெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ அதிகமாகிடுச்சு. ஏன்னா எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஜாதியை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் இருக்குது, ஜாதியை பேஸ் பண்ணி தான் வேலைவாய்ப்பு இருக்குது, ஜாதியை பேஸ் பண்ணி தான் பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி, பவர் ஷேரிங் அதை வச்சு தான் இருக்க போகுது. ஸோ அதனால் இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இது கட்டாயமாக நம்ம இது எல்லாமே ஒன்றா இருக்கணும். நம்ம ஜாதிகள்லாம் இப்போ சென்சஸ் எடுக்க போகிறாங்க. 2026 வந்து சென்சஸ் எடுக்க போகிறாங்க. அந்த சென்சஸில் அநேகமாக ஜாதியை சேர்ப்பாங்க. இது முன்னாடி எடுத்த சென்சஸ்லாம் ஜாதி இல்லை, எவ்வளோ பாப்புலேஷன், என்ன மொழி பேசுகிறீங்க, அது மாதிரி இருந்தது. இப்போ வந்து பாப்புலேஷன், என்ன லாங்குவேஜ், என்ன ஜாதி, அதையும் கேட்க போகிறாங்க. ஸோ சில ஜாதிகளை ரொம்ப வந்து சுதாரிச்சுட்டு அவங்க எண்ணிக்கை அதிகமாக காமிக்க பார்ப்பாங்க. நம்மளும் அதை காமிக்கணும். லிஸ்ட்டில் ஜாதி லிஸ்ட்டில் பார்த்தா நம்ம வந்து ஹிந்து வடுகர்னு இருக்கோம், நம்ம நாயுடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆஃபீஸில் நம்ம பேர் வந்து ஹிந்து வடுகர். அது மாதிரி நிறைய நாயுடு இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் இணைக்கிறது ஒரே ஒன்று தான், மொழி. நம்ம தாய்மொழி என்னான்னு கேட்பாங்க. நீங்கள் எதாவது ஸ்கூல் அட்மிஷன் போனீங்கன்னா, இல்லை காலேஜ் அட்மிஷன் போனீங்கன்னா, வேலைக்கு அப்ளை பண்ணால் வாட்ஸ் யுவர் மதர் டங் கேட்பாங்க. நம்ம வந்து தமிழ்னு போட்டுருவோம். அது பண்ணக்கூடாது. நம்ம பிள்ளைக்கு தான் சொல்லித்தரணும், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சென்சஸ் வரும்போது உங்கள் ஜாதி என்னன்னா ஹிந்து வடுகர்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டில் நாயுடுன்னு சொல்லணும். அதே மாதிரி நம்மளுடைய தாய்மொழின்னு கேட்டால் தெலுங்குன்னு சொல்லணும். நமக்கு தெலுங்கு தெரியல, தெலுங்கு படிக்க தெரியல, பேசுகிறோம், படிக்க தெரியல. நான் வந்து ஆந்திராவில் 1989 போய் சேர்ந்தேன். அப்போ குண்டூரில் போய் சேர்ந்த உடனே நான் யார்கிட்ட சேர்ந்ததோ அந்த ஆஃபீஸர் வந்து தெலுங்கில் பேசினார். பியூனை கூப்பிட்டாரு, ஓ காப்பி பட்குன்றா அப்படின்னாரு. எனக்கு புதுசாக இருந்துச்சு. காப்பி நம்ம வாங்கிட்டு வான்னு சொல்லுவோம், காப்பி பட்குன்றா அப்படின்னாரு. இன்னொருத்தர் கூப்பிட்டு வர சொல்கிறதுக்கு அந்த ஏவோவை தீஸ்குன்றா அப்படின்னாரு. பட்குன்றா தீஸ்குன்றா நமக்குலாம் வித்தியாசமாக இருக்குது. பட் அதுதான் ஒரிஜினல் தெலுங்கு. நமக்கு அது தெரியல. குண்டூர் தான், ஆந்திராவிலே குண்டூர் தான் நல்லா ஒரிஜினல் தெலுங்கு பேசுகிற ஒரு மாவட்டம். அங்கே எப்படி பேசுகிறாங்க, அது நமக்கு புதுசாக இருந்தது. அதனால் நம்ம வந்து தெலுங்கு கற்றுக்கணும். நம்ம அந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வெலமா எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் மூலம் நம்ம தெலுங்கு தெரிஞ்ச டீச்சர் யாரும் என்கேஜ் பண்ணி பார்ட் டைமாக நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம கூட கற்றுக்கலாம். கல்விக்கு வந்து டைம் கிடையாது, ஏஜ் கிடையாது. எல்லாருமே தெலுங்கு கற்றுக்கிறது நல்லது. நமக்கு ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். இப்போ சொல்கிறாங்க 3 லாங்குவேஜாக 2 லாங்குவேஜாக பேசுகிறாங்க. நமக்கு எப்போயுமே ஒன்று சேர்த்துக்கணும். 2 லாங்குவேஜ்னால் 3, 3 லாங்குவேஜ்னால் 4. நமக்கு எப்போயுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மொழி இருக்கும். அதனால் தப்பு கிடையாது. நமக்கு வந்து பேசுறதுக்கு சரியாக வரும். இப்போ நிறைய வீட்டில் தெலுங்கு பேச மாட்டுறாங்க, அதையும் நம்ம மாற்றணும். தமிழ் பேசுகிறவங்க தெலுங்கும் பேசணும். அப்போ தான் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும் நம்ம வந்து இந்த வர்க்கத்தை சேர்ந்தவங்க, நம்மளுடைய தாய்மொழி தெலுங்கு அப்படின்னு தெரியும். நான் வந்து குறிப்பாக அந்த இதை பற்றி சொல்லிட்டேன். ஜென்ரலாக நம்ம பிள்ளைகள் இப்போ நிறையா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நிறையா வாய்ப்புகள் இருக்குது, அதை மிஸ் பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ +2 ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்தவுடனே அந்த கவுன்சிலிங் வரக்கு ஒரு 3 மாதம் டைம் இருக்கும். அந்த 3 மாதம் கேப்பில் என்ன செய்வாங்க, நம்ம காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நல்ல மார்க் இருந்தால் கூட போய் ஒரு ப்ரைவேட் காலேஜில் போய் பணம் கொடுத்து சேர்ந்துடுறாங்க. 4 லட்சம் 5 லட்சம் கொடுத்துட்டு அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் 3 லட்சம் ஃபீஸ் வாங்குவோம். அதே இது கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் போனீங்கன்னா 1 லட்சத்துக்குள்ளே தான் வரும் ஃபீஸ். நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம அந்த தப்பு எல்லாமே பண்ணுறாங்க. அந்த இது பண்ணக்கூடாது. நம்ம நிறைய பேர் கவுன்சிலிங் பண்ணலாம். இந்த எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட் மூலம் பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம். நான் வந்து இன்ஃபார்மலாக இப்போ பண்ணிகிட்ருக்கேன். என்னை யாரும் அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்க கைட் பண்ணுறேன், எப்படி படிக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும், எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணணும், எப்போ அப்ளை பண்ணணும், இதெல்லாமே சொல்கிறோம். அது வந்து நம்ம வந்து ஃபார்மலாகவே நம்ம ட்ரஸ்ட் மூலம் பண்ணலாம். அதுக்கு நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். நம்ம பிள்ளைகளுக்கு வந்து அவங்க தே ஷுட் நாட் மிஸ் எனி ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அப்போ வந்து நம்மலாம் இங்கே பிசின்றோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசி, அதர் பேக்வேர்ட் கிளாஸ். அது நிறைய பேர் தெரியாது. அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தனியாக வாங்கணும். தாலுகா ஆஃபீஸில் போய் அது சர்டிஃபிகேட் வாங்கணும். பிசினாவே கொடுத்துருவாங்க. அது ஒரே ஒரு கிரைட்டீரியா வந்து இன்கம்.
இன்கம் வந்து இப்போ 8 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் பேரண்ட்ஸ்க்கு. அது நிறைய பேருக்கு அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடக்கூடாது. இப்போ கவர்மெண்ட்டில் நிறையா சலுகை வந்துட்டுருக்கு. பிள்ளைய வந்து இந்த ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் +2 வரைக்கும் படித்தா இன்ஜினியரிங் கோர்ஸு அந்த மெடிக்கல் எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரீ. காலேஜ் ஃபீ ஃப்ரீ, அதே மாதிரி ஹாஸ்டல் ஃபீ கூட ஃப்ரீ, ஈவன் ப்ரைவேட் காலேஜஸ். நான் ஒரு பொண்ணை சேர்த்து விட்டேன், எங்கள் ரிலேட்டிவ் பொண்ணு. அந்த பொண்ணுக்கு மாதம் ஒரு வருஷத்துக்கு வந்து 3 லட்ச ரூபா ஃப்ரீயாக கிடைக்குது. அவர் வந்து கஷ்டப்படுறவர் தான், ஆனால் அவருக்கு அந்த எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கிது. கைட் பண்ணாலும் கிடச்சிது. இல்லாட்டி ஏதாவது பக்கத்தில் இருக்க காலேஜில் போய் பணம் கொடுத்து சேர்ந்துருப்பாங்க. எல்லாமே டோட்டலி ஃப்ரீ. 30,000 தான் வாங்கினாங்க சென்ட் ஜோசப் காலேஜில், மெட்ராஸில். ஸோ அது மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எம்பிசி இது அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சென்ட்ரலில் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போ நீட் ஒரு கான்ட்ரவர்சியல் டாப்பிக்கு இருந்தால் கூட நீட் இருந்தால் தான் இப்போ மெடிக்கல் என்ட்ராக முடியும். நீட்டு வந்து நம்ம பிள்ளைகளுக்கு கைட் பண்ணலாம். நீட்டு வந்து அவங்க ரெகுலராக படிக்கிறத விட நீட்டு சேர்ந்து படிக்கணும். கிராஷ் கோர்ஸில் இந்த 1 மாதம் 2 மாதம் கோர்ஸ் நிறையா வர்றாங்க. ஸோ அதை விடக்கூடாது, ஆப்பர்ச்சுனிட்டி விடக்கூடாது. நீட்டு படித்தா தான் எம்பிபிஎஸ் என்ட்ரு ஆகும். எல்லாருக்கும் தெரியும், எம்பிபிஎஸ் பிள்ளைகள் சேர்த்த பிள்ளைகளுக்குலாம் தெரியும் நீட்டு வந்து ஒரு முக்கியமானது. அதே மாதிரி ஐஐடிலாம் இப்போ வந்து நிறையா வந்துச்சு. முதல் வந்து 6-7 ஐஐடி இருந்தது. 6-7 ஐஐடி இருந்தது. இப்போ பார்த்தா நிறையா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஐஐடி வந்துடுச்சு. ஸோ ஐஐடியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கு வந்து ஜேஇன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை எழுதணும். ஜேஇயில் 2 இருக்குது, மெயின் எக்ஸாம் அந்த அட்வான்ஸ்ட், இந்த 2 எக்ஸாம் எழுதணும். அதே மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்னு ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இலவசமாக படிப்பு. வருஷத்துக்கு வந்து 5000-6000 தான் ஃபீ. பெரிய ஒரு படிப்பு படிக்கலாம். பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிடெக், எம்டெக் எல்லா கோர்ஸுமே இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே இதே மாதிரி இருக்குது. இது எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் இருக்குது, என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. அதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்ம நிச்சயமாக சொல்லணும். சொன்னால் அவங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் படிப்பாங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எல்லாம் இருக்குது. நாங்கள் போகும்போது யூபிஎஸ்சியில் ரிசர்வேஷன் கிடையாது, நம்மலாம் ஜென்ரல் கேட்டகரியில் இருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டியில் வந்துட்டோம். 27% நமக்கு வரும். ஸோ அதனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுதான் நம்ம பிள்ளைகளை நம்ம வழிகாட்ட வேண்டும் என்று இந்த ட்ரஸ்ட்டை கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜாதி பற்றி நம்ம பேசக்கூடாது, ஆனால் பேசியது ஆகணும். ஜாதி வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் ஆயிடுச்சு. ஜாதி பேரெல்லாம் கூட எடுத்தாங்க. கவர்மெண்ட் வந்து தெரு பேரில் இருக்க ஜாதி எல்லாமே எடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஜாதியை வச்சு எல்லாமே வரப்போகுது. அதனால் நம்ம வந்து நம்ம சங்கங்கள் வந்து இப்போ சென்னையில் எல்லா ஊர்லேயும் சங்கம் இருக்குது. எல்லாமே சேர்ந்து ஒரு கன்சால்டேட்டடாக ஒரு அமைப்பாக இருக்க வேணும். ஏன்னா நீங்கள் தலைவர் நிறையா சொன்னார், காலேஜ் ஆரம்பிக்கணும், சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பிக்கணும், அதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம செய்யணும்னா எல்லாம் யுனைட்டடாக இருக்கணும், எல்லாம் சேர்ந்து செய்யணும். ஒருத்தர் இண்டிவிஜுவலாக செய்கிறது கஷ்டம். நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம், எல்லாம் சேர்ந்தால் நிச்சயமாக நம்ம என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே செய்ய முடியும். அதற்கு எல்லாருமே கை கொடுக்கணும். எவ்வளோ பெரிய அமௌண்ட் தரணும்ல, எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா கூட செய்யணும். அதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம சமுதாய மக்களுக்கு நமக்கு உதவி செய்ய முடியும். இந்த இனிய நாளில் உங்களோட இருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த